Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம படிச்சதெல்லாம் v is equal to u plus at, s is equal to ut plus half at square. இதெல்லாம் ஸ்கூல்ல நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான், பட் அதுக்குன்னு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படிச்சதெல்லாம் என்னென்ன படித்தோம்? v is equal to ds by dt and a is equal to dv by dt. இது ரெண்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா a which is equal to v into dv by ds கிடைக்கும். ஓகே, டிவைட் பண்ணா dt dt கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? ds upon dv இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெசிப்ரோகேட் பண்ணி a is equal to v into dv by ds கிடைக்கும். தென் nth செகண்ட், அதாவது nth செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is equal to, அதாவது nth செகண்ட்னா இப்போ n செகண்டுக்கு நீ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், சரியா? தட் இஸ் sn. ஓகேவா? அதோட ஒரு செகண்ட், அதாவது n மைனஸ் 1 செகண்ட்ஸுக்கு உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா nth செகண்ட்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் தான் இது. ஓகே, இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸ் தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ சர்டைன் கண்டிஷன். ஓகேவா? இப்போ சர்டைன் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகேவா? யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனா இருந்தா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வேலிட். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வேலிடா இருக்கணும்னா இட் ஷுட் பி யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனா இருக்கணும். ஸோ லிசன், ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னா ஆக்சிலரேஷன் ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இப்போ இதுல இருந்து தான் இதுவே டெரைவ் ஆனி வந்தது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் a which is equal to என்ன வரும்? dv by dt. a is equal to dv by dt. From this dv which is equal to என்ன வரும்? a into dt. a into dt. ஸோ ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா வெலாசிட்டி எதுலேருந்து எது வரைக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா u to v. ஓகேவா? ஸோ அப்போ v minus u which is equal to a into t. a is a constant தூக்கி வெளில வச்சிடணும். dt இன்டெகிரேட் பண்ணா t. then v is equal to u plus at. that's all simple. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இந்த 4 ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ டெரிவேஷன் எல்லாருமே உங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு, இல்ல நீங்க தனியா டெரைவ் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயும் எடுத்து நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது கிடைக்கும். கரெக்டா இன்டெகிரேட் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து கிடைக்கும், தேர்ட் ஈக்குவேஷன் இதுல இருந்து கிடைக்கும், and then last one more equation s nth term which is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா u plus a by 2 into 2n minus 1. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் ஈக்குவேஷன் இந்த s n செகண்டுக்குள்ள, இதுல உள்ள செகண்ட் s is equal to ut plus half at square இருக்கு இல்லையா? அதை தூக்கி இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கடைசியா சிம்பிளிஃபை ஆகி கிடைக்கிறது. ஒன் மோர் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, இது ஈஸியா டெரைவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இந்த இதுல இருந்து நான் டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு s is equal to என்ன தெரியும்? ut plus half at square தெரியும் இல்லையா? half at square. then a which is equal to எப்படி எழுதலாம்? v minus u by t ன்னு எழுதலாமா? a is equal to v minus u by t. அதை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா s is equal to half of u plus v into t. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆக்சிலரேஷன், உங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஆக்சிலரேஷன் கொடுக்கல, நான் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டைம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 4-5 ஃபார்முலாஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல மோஸ்ட்லி அடிக்கடி யூஸ் ஆகும். நீங்க தான் கரெக்டான சூட்டபிளான ஃபார்முலா அக்கார்டிங் டு த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து கரெக்டான ஈக்குவேஷன் நீங்க செலக்ட் பண்ணும். So see, இந்த ப்ராப்ளம் பாருங்க. A particle moves in a straight line with a constant acceleration. Note this, constant acceleration. அப்ப நம்ம கீழே உள்ள ஈக்குவேஷன் v is equal to u plus at, s is equal to ut plus half at square, அந்த எல்லா ஈக்குவேஷன்ஸுமே வேலிட். ஓகேவா? a is equal to constant. a is equal to constant. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா it changes its velocity from 10 meter per second to 20 meter per second, which passes a distance of 135 meter in t seconds. Find the time. t என்னன்னு கேட்டிருக்கோம், find the time. So listen, so கொடுத்திருக்க டேட்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. u is equal to initial velocity என்ன சொல்லியிருக்காங்க? 10 meter per second இல்லையா? So final velocity 20 meter per second. Then என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு? s is equal to 135 meter.
then find the time period, what is the time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணு ரிலேட்டடான ஓகேவா, இந்த மூணு ரிலேட்டடாக வச்சு உள்ள ஃபார்முலா எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கலாம் இல்லையா, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as, அதில் வந்து a மட்டும்தான் அன்னவுன், பட் அட் த சேம் டைம் அதில் t கிடையாது ஓகேவா. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 80 இருக்கு இல்லையா, அதில் ஏவும் அன்னவுன்னு டி ரெண்டும் அன்னவுன் இருக்கா. ஸோ ஒரு வே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சு அதை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பீரியட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, half of u plus v into t ஓகேவா. ஸோ இதில் ஆக்சலரேஷனே சம்மந்தப்பட்டிருக்காது. ஸோ இதில் சால்வ் பண்ணலாம். அப்போ half into u ஓட வேல்யூ 10 plus v ஓட வேல்யூ 20 into t, அப்போ 30 half into 30 into t. ஸோ ஆன்சர் இஸ் இங்கே என்ன வரும் 15. ஸோ இந்த LHS என்ன 135. அப்போ t which is equal to 135 by 15 கேன்சல் பண்ண 9 times. அப்போ என்ன வரும் 9 seconds. ஸோ ஆன்சர் இஸ் 9 seconds. ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா வே என்ன சொல்லியிருக்கேன், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2asல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் அன்னோன் ஏ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஏ கண்டுபிடிச்சதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 80ல போட்டிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ தெரியும், யூ தெரியும், v தெரியும், தென் கடைசியாக டி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. இது மாதிரி சால்வ் பண்ணலாம். சிலிசன் இந்த கொஸ்டின் பாருங்க, a body starts from rest அப்படின்னா its initial velocity is 0 ஓகேவா. ஸோ moves with an constant acceleration a is equal to constant, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே valid ஓகேவா. then the ratio of distance covered in the nth second to the distance covered in n seconds என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் nth ஓகேவா, nth செகண்ட்ல உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் n செகண்ட்ஸ்ல கவர் பண்ற டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இல்லையா. ஸோ nth செகண்ட்னா அதாவது nth செகண்டுக்கு என்ன ஃபார்முலா, u பிளஸ் a by 2 into 2n minus 1 and then nth distance cover பண்ற displacement n செகண்ட்ஸுக்கு உள்ள displacement என்னன்னா ut plus tங்கிறது n இல்லையா, n plus half a into t square இல்லையா, அப்ப n square. ஸோ n square. ஸோ நான் என்ன பண்ணேன், இதுக்கு ரெண்டையும் டிவைட் தான் பண்ண போறேன். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ண வேண்டியதான் ஓகேவா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0, then the first term goes to 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், a by 2 into 2n minus 1 whole divided by a by 2 into n square. a by 2 cancel ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், 2n minus 1 by n square. நான் தனித்தனியாக போட்டேன்னா 2 by n minus 1 by n square. So option A is correct. ஓகேவா. ஸோ இது மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வச்சிருக்க ஒர்க் மெட்டீரியல் மாடல் இருந்துச்சுனாலோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கைனமெட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா உங்களால் சம்ம சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வச்சிருக்க ஒர்க் மெட்டீரியல் எடுத்து நிறைய ப்ராப்ளம் படிச்சு பாருங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க எடுங்க, எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கரெக்டான ஒரு வேலை நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் ஓகேவா. The next topic is motion under gravity. Acceleration is constant. Definite acceleration is a constant. Okay, acceleration is other value 10. Acceleration due to gravity. On question la either 9.8 கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி mostly 10 தான் தராங்க. 10 meter per second constant. அப்ப definite uniformly accelerated motion. இந்த equations எல்லாமே valid. So இதோட one more equation என்ன அப்படின்னா a is equal to minus g அப்படின்ற equation நீங்க ஆட் பண்ணிக்குங்க. whether it is an upward motion or downward motion எதா இருந்தாலும் acceleration which is equal to minus g ஓகேவா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்போதுமே a is equal to minus g தான் எடுத்துக்கணும். தென் ஸ்மால் சைன் கன்வென்ஷன் என்ன அப்படின்னா a particle ஓகேவா, a particle upward motion இருந்துச்சு அப்படின்னா அதோட velocity and displacement vector always be positive. downward motion இருந்துச்சு அப்படின்னா velocity and displacement is a negative quantity நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஸோ லிசன், ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க இந்த சைன் கன்வென்ஷனை கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூவாக நீங்கள் இது மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ
So see, for a problem, a ball is moving vertically upwards with an initial velocity u. Find the time taken by the body to reach the maximum height. Okay, our next question is find the maximum height. Then time taken to reach the initial position. So see, a ball, சரியா, ஒரு ball groundல இருந்து மேல throw பண்றோம் இல்லையா? So with the initial velocity u. So மேலங்கிறதுனால இந்த u வந்து positive. Then இப்ப இந்த height certain height reach ஆக இதோட velocity என்ன ஆகும்னா decrease ஆகும். மேல போக போக இதோட velocity என்ன ஆகும்? Decrease ஆகும். certain positionல its velocity will be 0. velocity will be 0. எங்க velocity 0 இருக்கோ that is the maximum height. அவ்வளோ height மட்டும்தான் அதால போக முடியும் இல்லையா? This is a h. ஓகேவா? So its final velocity will be 0. So maximum heightனாலே maximum heightங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே is velocity at this position. maximum heightல அதோட velocity 0 ஆயிரும். அப்போ find the time taken தானே கேட்டிருக்காங்க. அப்போ v is equal to u plus at இல்லையா? So whatever it may be, a ஓட வேல்யூ என்ன? minus g. So take g ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கீங்க அப்படின்னா 10 meter per second square எடுத்துக்கங்க. ஓகேவா? So final velocity 0, initial velocity u plus a ஓட வேல்யூ minus 10 into t. ஓகேவா? அப்போ 10t which is equal to u, then t which is equal to u by 10. உங்களுக்கு क्वेश्चनல வந்து g ஓட வேல்யூ கொடுக்கல அப்படினா t is equal to u by g. That's all. ஓகேவா? So this is the time taken by the body. Next என்ன கேக்குறோம்? maximum height கேக்குறோம். maximum height னா what is h அப்படி கேட்டிருக்காங்களா? So maximum height h என்ன ஃபார்முலா? h is equal to ut plus half at square. ஓகேவா? So u என்ன? u இதுல உள்ள டைம் என்ன? u by g. கரெக்ட்டா? plus half into acceleration என்ன? minus g into t என்ன? u square by g square. Right? This is the maximum height h. இதை simplify பண்ணீங்க அப்படின்னா ஒரு equation கிடைக்கும். That is the maximum height. Understand? இல்ல அப்படின்னா இந்த ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணலாம். h is equal to half into u என்ன? u plus 0 into g ஓட into t ஓட வேல்யூ u by g. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப u square by 2g. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுதா? s is equal to half of u plus v into t. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப u square by 2g. ஓகேவா? Then next என்ன சொல்லிருக்காங்க? time taken to reach the initial position. போறதுக்குள்ள time t னா அதோட ஃபார்முலா என்ன? u by g. So return same time. அப்ப return back இதுக்கு என்ன வரும்னா 2 into t. அப்ப 2u by g. That's all. This is a simple concepts related to vertical motion under gravity. So இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். See, next problem. A stone falls freely under gravity. It covers a distance h1, h2, h3 in first 5 seconds and the next 5 seconds and then next 5 seconds respectively. Then the relation between h1, h2 and h3 is. Okay, listen. So ஒரு fixed line. Okay, t is equal to 0. So அதுலயும் first 5 செகண்டுக்கு அதாவது 5 செகண்ட் இது h1 distance cover பண்ணது இல்லையா? அடுத்தது next 5 seconds mean totally எத்தனை செகண்ட்? 10 செகண்ட். அப்ப எவ்வளவு distance cover பண்ணது? h1 plus h2 and then again 15 seconds. Okay, again 5 seconds ல அப்ப h1 plus h2 plus h3 இந்த distance cover பண்ணது இல்லையா? So இது என்ன? freely under gravity, falls freely இல்லையா? அப்ப initial velocity is 0. Then h1 which is equal to ut வரும் இல்லையா? ut அதாவது s is equal to ut plus half at square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். half at square. So listen, இதுல ut is 0 ஏன்னா initial velocity is 0, then ut is 0, then h1 which is equal to half of minus g into t square இல்லையா? So minus g கூட substitute பண்ண தேவையில்லை, a னே வச்சுக்கலாம் அதை. So a into t square ஓட வேல்யூ 5 square என்ன? 25. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 25 by 2 into a. Okay, this is h1. Then next is
h1 plus h2 which is equal to h1 plus h2 which is equal to half of at square அப்படி வச்சுங்க. இங்க t என்ன 10 seconds இல்லையா, அப்ப 100. so which is equal to எப்படி எழுதலாம், which is equal to 50a. ஓகேவா, 50a அப்ப h1 ஓட வேல்யூ என்ன 25/2 into a plus h2. then h2 which is equal to a வை காமனா எடுத்துடலாம், 50 minus 25/2. so என்ன ஆகும், 52 are 100 minus 25 75/2 வரும். அப்ப a 75/2. okay, a of 75/2. this is h2. then h3 என்னன்னு பார்த்துடலாம். h3 which is equal to total distance என்ன h1 plus h2 plus h3 which is equal to half of a into t என்ன 15 square 225. இப்ப h1 plus h2 ஓட வேல்யூ என்னன்னா 50a தானே, h1 plus h2 என்ன 50a. then h3 which is equal to 225/2 a வை காமனா எடுத்துடலாம் minus 50. இது ரெண்டுல இருந்தும் a வை காமனா எடுத்துடலாம். listen, இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா 15 into 2 100 so 225 minus 100 என்ன 125/2 into a. this is h3. okay, so நான் என்ன பண்றேன் அப்படின்னா h1 ஒரு கான்ஸ்டன்ட் h1 which is equal to 25/2a 25/2a வந்து k ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, then h2 which is equal to என்ன வரும்னா 3 of k ன்னு வருமா, ஏன்னா 75 இருக்கு, அப்ப 75 3 times of 25 வரும், அப்ப 3k. then h3 which is equal to எத்தனை டைம்ஸ் வரும் 5 times வரும் இல்லையா, அப்ப 5k. ஓகே, அப்ப ரிலேட் பண்ணோம் அப்படின்னா h1 which is equal to h2/3 which is equal to h3/5. so option B is exactly correct. so இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ண நல்லாவே பழகிரும். so listen, next question என்ன, a stone is dropped into the water from the bridge of height 45 meter above the ground. so ஒரு bridge இருக்கு. ஓகேவா, so கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 45 மீட்டர் above. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன, another stone is thrown downward 1 second later than the first stone. both are striking the ground at the same time. what is the initial velocity of the second stone? okay, so இதுல வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டோனை வந்து டிராப் பண்றாங்க, ஜஸ்ட் வந்து டாப்ல இருந்து கீழே போடுறாங்க, இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோனு ஜஸ்ட் டிராப், அது வந்து ஒரு த்ரோன் டிராப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான். டிராப் அப்படின்னா இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி டெஃபினெட்லி ஈக்குவல் டு 0. ஓகேவா, த்ரோன் அப்படின்னா we have to give some initial velocity. ஓகேவா, we have to give some initial velocity. so இந்த initial velocity என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, இன்னொரு ஸ்டோனு, ஸோ அதே டைம், சரியா? ஓகே, இது என்ன, ஸோ இது டீங்கிற டைம்ல போயிட்டு கிரவுண்ட் வாட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்டை ரீச் ஆகுது அப்படின்னா இது 1 second லேட்டர், அதாவது 1 செகண்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை கீழே போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ கீழே போட்டிருக்காங்க. அப்போ இதோட டைம் என்னன்னா t-1. ஓகேவா, t-1 செகண்ட்லயே இது கிரவுண்டை அட்டைன் ஆகுது. ஓகேவா, ஸோ தென் வாட் இஸ் த இனிஷியல் ஸ்பீட்? ஓகே, இனிஷியல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே ஏவோட வேல்யூ என்ன -g, தென் இதுல ஏவோட வேல்யூ -g. t வந்து இதுல t-1, இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0. இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னன்ட்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் ஹைட் என்ன 45 மீட்டர். ஸோ லிசன், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இனிஷியல் பொசிஷன் இஸ் டாப். ஓகேவா, இனிஷியல் பொசிஷன் என்ன டாப், இதோட ஃபைனல் பொசிஷன் என்னன்னா இதோட பாட்டம். அப்ப டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் -45. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டவுன்வர்டு மோஷன்னால இதோட வேல்யூ என்னவா எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் -45, செகண்ட் கேஸ்லயும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன -45. ஸோ இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், அது ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன, ut plus half at squared இல்லையா?
So listen. So இதுல initial velocity is 0. So இந்த term entire 0 ஆயிருமா. So minus 45 which is equal to half into g. A ஓட வேல்யூ என்ன கொடுக்கலனா A ஓட வேல்யூ 10 meter per second எடுத்துக்கிறேன். சரியா 10 meter per second square. So இதோட வேல்யூ minus 10 ஓகேவா into t square நமக்கு. ஸோ இது டீங்கிற டைம்ல கீழே வந்து ரீச் ஆகுது. ஸோ அதனால நான் டீனே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனிச்சுன்னா 5 ஓகேவா. அப்போ டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். 45/5. அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. தென் டி இஸ் ஈக்குவல் டு டி விச் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட். ஸோ டீயோட வேல்யூ என்ன 3 செகண்ட். ஓகே லிசன். ஸோ இப்போ இது 3 செகண்ட்ல ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இது 1 செகண்ட் லேட்டர் தானே இதை தூக்கி போடுறாங்க. அப்ப கண்டிப்பா இது எந்த செகண்ட்ல ரீச் ஆகும் 2 செகண்ட்ல ரீச் ஆயிரும். ரைட்டா. தென் s is equal to it has initial velocity. It has initial velocity u into 2 plus half into a ஓட வேல்யூ என்ன -10 into t square அப்ப 4. t square வேல்யூ என்ன 4. இதோட வேல்யூ -45 which is equal to 2u. இது ரெண்டே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -5. ஓகே இல்லையா. ஸோ -5 into 4 -20. then 2u which is equal to என்ன வரும் 2u which is equal to -25. then u which is equal to -25/2 which is equal to -12.5. okay -12.5 meter per second. இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுனா it is in downward motion. it is in downward. u which is equal to 2.5 meter per second ல தூக்கி போட்டீங்க அப்படின்னா it will reach the ground at the same time of a. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டோன் என்ன டைம்ல த்ரோ பண்ணோமோ அதே டைம்ல வந்து ரீச் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 12.5. ஓகேவா. ஸோ நான் மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியரா புரிய வரும். ஸோ நீங்க வச்சிருக்க ஒர்க் மெட்டீரியல் எடுங்க, இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எடுங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. கொஸ்டினை படிச்சு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சரை ஈஸியா டெரைவ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினை நிறைய படிங்க. நிறைய கொஸ்டின் படிக்க தான் உங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கான்செப்ட் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மறுபடியும் சொல்றேன், கொடுத்துருக்க மெட்டீரியல்ல உள்ள ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ this is the final question. A body is projected upward from a wall of 20 meter high with the initial velocity of 5 meter per second and find the time taken to reach the ground, the velocity of the body before hitting the ground. Okay, இது நான் உங்களுக்கு ஹோம் அசைன்மெண்ட் ஹோம் ஒர்க்கா தரேன். ஓகே, இதுவும் சேம் ப்ராப்ளம் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் படிச்சு பாருங்க. என்னன்னா ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 20 மீட்டர். ஓகேவா. ஸோ 20 மீட்டர் இதுலேருந்து ஊப்பர் சரியா ப்ரொஜெக்டட் அப்வர்ட்ஸ். ஓகேவா. ஸோ மேலே தூக்கி போடுறாங்க. u is equal to 5 மீட்டர் per செகண்ட் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ் அப்வர்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி a is equal to -10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஜியோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் வச்சுக்கோ. ஓகேவா. மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ யூவோட வேல்யூ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இந்த ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட டைம் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டைமை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சரை கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.